ஜெய் ஸ்ரீராம். நான் தான் பேசுகிறேன். நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். இந்த நாட்டை விட்டே போக போகிறேன். ஏன்னா இந்த நாட்டில் சுதந்திரமே இல்லை அப்படிங்கிறேன். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியலையா? நம்ம மோடிஜியோட ஆசீர்வாதம் பெற்ற பத்திரிகையாளர்கள் இருக்காளோ, அவள் எல்லாரையும் இந்த திமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவா போட்டு திட்டின்னு இருக்கா. எதுக்கா இந்த பத்திரிகையாளர்கள்லாம் பொய் பேசப்படாதான், அவதூறு பரப்பப்படாதான், வதந்தி பரப்பப்படாதான், உண்மை என்னங்கிறத கண்டறிஞ்சு எழுதணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவை வந்து அம்மான்னு எழுதுறேன், கலைஞர் மட்டும் கலைஞர்னு எழுதாம ஏன் கருணாநிதினு எழுதுறேன்னு கேட்குறேன். பேர் வச்சிருக்கிறது எதுக்கு சொல்லுங்க? வாய் நிறைய கூப்பிடுறதுக்கு தானே, அதனால அப்படி கூப்பிடுறோம். இதில் இவா என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சாலாம்? அதான் இந்த நாட்டில் வதந்தி பரப்புறதுக்கு கூட வந்து சுதந்திரம் இல்லாத நாடு என்ன நாடுன்னு கேட்குறேன். அதான் நான் இந்த நாட்டை விட்டு போக போகிறேன். இருந்தாலும் போகிறச்ச ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இந்த மிக்ஜாம் புயலை வச்சு அதிமுக பிஜேபி எல்லாம் சேர்ந்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் திமுக கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் உருவாக்கணுங்கிற முயற்சியில் இறங்கியிருக்கோம் போனோம். அதில் அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஃபார்வர்ட் ஆகணும். சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து பாதிக்கப்பட்டவளுக்கு 6000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காராம். ஆமாம், மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்குறாரு. இது என்ன ஆட்சி? நம்ம மோடிஜியாக இருந்தால் மக்கள் பணத்தை எடுத்து அதானிக்கும் அம்பானிக்கும், ஆமாம் நம்ம அத்திம்பேருக்கெல்லாம் கொடுத்துருப்பேன். இது என்ன மக்களுக்கு கொடுக்குறது? பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமோ? அதான் இப்போது அதுலேயும் நம்ம வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கிடணும். முக ஸ்டாலினுக்கு நல்ல பேர் போகிறது எப்படி பொறுத்துன்னு இருக்க முடியும்? கெட்ட பேர் உருவாக்கிடணும். அதுக்கு தான் ஐடியா கொடுக்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம சங்கிங்களை வச்சு நம்ம மோடிஜி 10,000 கொடுக்க சொல்லியிருந்தார், ஆனால் முக ஸ்டாலின் 6000 தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரப்பி விடுங்க. மோடிஜி கொடுக்குறேன்னு சொன்ன 15 லட்சம் எப்போ வரும்னு கேட்குறீங்களா?